வெல்கம் டு சாய் நறுமுகை. இப்போது சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி எப்படி சுவையான கட்லெட்டுகள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கை தோல் உரித்து அதை ஒரு குக்கரில் சேர்த்து சிறிதளவு உப்பு மட்டும் தண்ணீர் சேர்த்து அதை நல்லா விசில் விட்டு குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை ஒரு தட்டில் மாற்றி இதை கட்டிகள் இல்லாமல் ஒரு துருவியோ இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் மூலமாகவோ நல்லா மசித்து அதை நல்லா எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதோட ஒரு பொடியாக கட் பண்ணின ஒரு வெங்காயம் மற்றும் ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழைகள் இது எல்லாத்தையுமே இதோட நான் சேர்க்குறேன். இப்போது இந்த கலவைக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கலவையோட சில மசாலா பொருட்களையும் சேர்க்கலாம். முதல்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண மிளகாய் தூள்களையும் நம்ம இதோட குறைவான அளவில் சேர்த்துக்கலாம். இந்த கலவையோட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வறுத்த சீரகத்தூளும் நான் இதோட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலவையோட பைண்டிங்காக கொஞ்சம் மைதா மாவையும் இந்த கலவையில் கொஞ்சம் சேர்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர ஒரு சப்பாத்தி மாவு அளவிற்கு ஒன்றாக திரட்டி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி இந்த கலவையிலேருந்து சிறு சிறு உருண்டைகளாக பிரித்து உருட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் நம்ம சிறு சிறு உருண்டைகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம கட்லெட்டுகள் தயார் செய்ய போகிறோம். அதுக்கு ஒவ்வொரு உருண்டையையும் உள்ளங்கையில் எடுத்து மேலே கொஞ்சம் தட்டி சைட்லேயும் கொஞ்சம் ஒரே மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி கட்லெட்டு ஷேப்புகளாக அதை தயார் செஞ்சு நம்ம தட்டில் எடுத்து வைக்கலாம். ஸோ இதை மாதிரி நம்ம பிரித்து வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையுமே கட்லெட்டுகளாக நம்ம தயார் செய்து அதை தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பொரிக்கிறதுக்கு கட்லெட்டுகள் தயாராக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மைதா கலவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மைதா மாவை கொஞ்சம் தண்ணீர் கலந்து ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்ட்டில் ஒவ்வொரு கட்லெட்டுகளையாக உள்ளே சேர்த்து எல்லா பக்கமும் இந்த கலவை பரவுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நம்ம பரவ செய்து அதுக்கப்புறம் இந்த கட்லெட்டுகளை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் கிராம்ஸில் எல்லா பக்கமும் பெரட்டி அந்த தூள் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி செஞ்சு பெரட்டி இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கணும். பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து அது நல்லா சூடானோடனே ஒவ்வொரு கட்லெட்டுகளாக சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கணும். நமக்கு தேவைன்னா டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சுவையான சத்து மிகுந்த குழந்தைகளுக்கு விருப்பமான கட்லெட்டுகள் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.